இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்து அப்பர் வேர்ல்டில் இருக்கிற ஒரு பில் மேக்கிங் செக்ட்டுக்கு வந்து போகிறாரு. என்னதான் வந்து அந்த டீச்சர் வந்து ஒரு லோவர் இடத்துலையுமே இருந்தாலும் கூட அவளோட பில் மேக்கிங் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கிறக்கோசம் இவளை வந்து இந்த செக்டில் வந்து சேர்த்து விடணும். அப்படி சேர்த்து விட்டது மட்டும் இல்லாமல் அவள் எனக்கு கடன் பட்டிருப்பா, இந்த செக்ட்டும் வந்து எனக்கு கடன் பட்டிருக்கும். இவளோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும், ஃப்யூச்சரில் வந்து இவள் எனக்கு ஜாஸ்தியாக வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் இவ இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக இவகிட்ட என்கிட்ட இருக்கிற ஃபேவர் மூலமாக எனக்கு வந்து ஃபார்ச்சூன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இவள் வந்து இந்த செக்டில் வந்து சேர்ந்து நல்லபடியாக ஒரு டிசிப்ளாக மாறி இவளோட ஸ்ட்ரென்த்து, இவளோட பில் மேக்கிங் நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து ஜாஸ்தி பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த செக்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார். அப்படி கூட்டிகிட்டு வந்தோடனே வந்துட்டு இந்த மாதிரி அந்த லெஜெண்டரி இம்பீரியல் ஃபேமிலியிலேருந்து யங் மாஸ்டர் கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உள்ளேருந்து ஒரு எல்டர் வந்து ஓடி வருவான் வெளியில். ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு எந்தெந்த மாதிரி பவராக வந்து இருந்தாலும் கூட, அதாவது எந்த வகையிலையுமே வந்து இவங்க லெஜெண்டரி இம்பீரியல் ஃபேமிலி குவுக்கு வந்து ஈக்குவல் இல்லைனாலும் கூட இவங்க வந்து எங்களோட ஃபேமிலி கம்பேர் பண்ணும்போது இவங்ககிட்டையும் வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்ககிட்டையும் வந்து எதுலேயுமே வந்து குறை கிடையாது. ஸோ நீ வந்து இவங்ககிட்ட சேர்ந்து உன்னோட குவாலிட்டிஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த எல்டர் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ஒரு நன்றி யங் மாஸ்டருக்கு, நீங்கள் இந்த மாதிரி டிசிபிள் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், இவ தான் அந்த டிசிபிள். இவகிட்ட வந்து பில் மேக்கிங் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இவளை வந்து நீங்கள் உங்களோட டிசிப்ளாக வந்து ஏற்றுக்குங்க. கண்டிப்பாக யங் மாஸ்டர், கண்டிப்பாக நான் வந்து ஏற்றுக்கிறேன். நான் முதல்ல என்னை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நீ தான் வந்து அந்த டிசிப்ளாக பரவாயில்ல, நீ வந்து யங் ஏஜ்லேயே வந்து உன்னோட கல்டிவேஷன் லெவலெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவன் வந்து இருந்துட்டு யங் மாஸ்டர் நான் வந்து இவங்ககிட்டே டிசிப்ளாக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ அவசரப்பட வேணாம். ஆக்சுவலாக வந்து இந்த செக்டில் வந்து நிறையா எல்டர்ஸ் இருக்காங்க. நீ ஏன் வந்து இவங்க ஒருத்தங்கக்கிட்ட போகிற? இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது இன்னும் நிறைய எல்டர்ஸ் வந்து வர வேண்டியது இருக்குது, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. எல்லாருமே வந்து மேலேருந்து கீழே ஓடி வந்துட்டு யங் மாஸ்டர் நீங்கள் வந்திருக்கீங்களா, நீங்கள் தான் இதுதான் நீங்கள் கொண்டு வந்த டிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த டிசிபிளை வந்து பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து இந்த டிசிபிள் வந்து என்ன சூஸ் பண்ணும், நான் வந்து உன்னை 15 இயர்ஸில் வந்து நல்ல ஒரு பில் மேக்கராக மாற்றுறேன், எனக்கு வந்து 15 இயர்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு 14 இயர்ஸ் போதும், 12 இயர்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆளாளுக்கு வந்து இவங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு சத்தம் கேட்குது, நீங்கள் வந்து அவளை எங்கிட்ட கொடுங்க, அவள் வந்து என்ன சூஸ் பண்ணுறோம், நான் அவளை வந்து 10 இயர்ஸ்லேயே வந்து மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமன் வருவா. அவள் யாருன்னு பார்த்தா இந்த பில் மேக்கிங் செக்டரோட ஒரு லீடர். அவள் வந்து இனிமேல் வந்துட்டு என்ன யங் மாஸ்டர் சொல்கிறீங்க, அவளை வந்து நீங்கள் வந்து இப்படி கூட்டிகிட்டு வந்ததுக்கு வந்து நான் உங்களுக்கு முதல்ல நன்றி தான் சொல்லணும். ஏன்னா எங்களோட செக்டர் வந்து சரியான டிசபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப லேக்கிங்காக இருக்குது. நாங்கள் லேக்கிங்காக இருக்கிறது எந்த பார்ட்னு பார்த்தீங்கன்னா அது டிசபிள் சூஸ் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு டிசபிளையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நான் வந்து கண்டிப்பாக இவளை வந்து ஒரு நல்ல ஒரு பில் மேக்கராக வந்து மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சரி ஓகே இவங்க தான் வந்து இனிமேல் உன்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த மாதிரி க்ரீட்டிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து அவளோட மரியாதையை தான் வந்து செலுத்துகிறா. அப்படி செலுத்துனதுக்கப்புறம் வந்து இவர் இருந்துட்டு இந்தாங்க இதை வந்து வச்சுக்குங்க, இது வந்து ஒரு ஒன் டைம் யூஸபிள் தான், இது வந்து என்னோடய டோக்கன், இதை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்ட இக்கட்ட நிலைமையில் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற பில் மேக்கரில் சேர்ந்த எல்டரோ இல்லை ஈவன் என்னோடய ஹெல்ப்பையும் வந்து உங்களால் வாங்க முடியும். பட் இது ஜஸ்ட்டு ஒரே டைம் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குது சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நீ நல்லா வந்து ஒர்க் பண்ணணும், அப்படி இல்லைன்னு வையேன் நான் வந்து உன்னை பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பயப்படாதீங்க யங் மாஸ்டர், நான் வந்து கண்டிப்பாக என்னால் முடிச்சு எல்லா ஹார்ட் ஒர்க்கும் போட்டு அவுட்புட் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க. அதே சமயத்தில் வந்து இந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அங்கே சைட்னஸ் வந்து லைட்டாக வந்து ஜலசாவா. அப்படி இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்னாச்சு, நீ வந்து இங்கே வந்ததுலேருந்து எதுவுமே பேசல, ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா, சொல்லு தைரியமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக வந்து நான் லோவர் இடத்துலேயே வந்து இருந்திருக்கலாம் போல், நான் மேல் உலகத்துக்கு வந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது, உங்களுக்கு வந்து நான் எந்த விதமான யூஸாகவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ ஏன் வந்து இப்படி யோசிக்கிற, நீ அப்படி எந்த யூஸுமே இல்லை, நான் ஏன் வந்து உன்னை மெனக்கெட்டு வந்து அப்பர் வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு வரணும், நான் உன்னை லோவர் வேர்ல்ட்லேயே விட்டு வந்திருப்பேனே, நீ உனக்கட்டியும் வந்து நிறையா யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக நான் வந்து இன்னொரு சீக்கிரட்டுமே வந்து உங்கள்கிட்ட இருந்து மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, என்ன சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி நான் பார்க்குறது தான் வந்து ஒரு ஆளாக இருக்கேன், பட் நான் ஆக்சுவலாக வந்து 2 பேர். ஸோ அப்போ நீ என்ன சொல்ல வர, ஒரு பாடியில் வந்து 2 சோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளோட இன்னொரு சோல் வந்து இந்த மாதிரி சத்தம் போட அவளைவ, உனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும், அவனை வந்து நீ ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, நீ எதுக்கு வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு சீக்ரெட்டை வந்து அவங்ககிட்ட சொன்னேன், அவங்ககிட்ட இப்படி சொல்கிறது வந்து எந்த விதத்துலையுமே வந்து நல்லதாகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள் வந்து எல்லாத்தையுமே சொல்லுவாள். அவள் வந்து இந்த சோல் வந்து ஆக்சுவலாக நான் பான் ஆகும்போதே வந்து உடம்புக்குள்ளே வந்து இருந்தது. இந்த சோல் வந்து என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா வந்து இது வந்து ஆன்சைன் டைப்லேருந்து ஒரு சோல்,
அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய விதமான கனவுகள் வருது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பீயிங்ஸ், நிறைய உயிரினங்கள் வந்து எனக்கு தலை வணங்குற மாதிரி எனக்கு நிறைய கனவுகள் வந்தது. இது வந்து அந்த சோலுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஹீரோன்ட்டு. ஓ அப்படியா, சரி நீ கவலைப்படாத, இதை பற்றி நான் என்னோடய அம்மாகிட்ட விசாரிக்கிறேன். ஏன்னா என் அம்மாவுமே வந்து ஆன்ஷியன்ட் டைம்லேருந்து வந்து இருக்கிறவங்க தான். எப்படி இருந்தாலும் நான் போய் அவங்கள மீட் பண்ணணும். மீட் பண்ணும்போது உன்னோட விஷயத்தை வந்து சொல்கிறேன். அவளை பற்றி நீ சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு கண்டிப்பாக வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள வந்துட்டு, அப்படின்னா எல்லா உயிரினுமே வந்து இவளுக்கு தலை வணங்குதுன்னா இவள் கண்டிப்பாக டீமனாக தான் இருக்கணும். சரி, கடைசியில் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இவளை வந்து தள்ளி விட்டு போட்டு நான் நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்படி ஒரு எண்ணத்தோடு இருக்குது. அதே சமயத்தில் வந்து இப்போ சீனங்கட்டது ஹீரோ வந்து அவரோட அந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பார். இந்த ட்ரெஸ்ஸர் இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நிறையா கியூஐ வந்து செலவாகுது. ஆனால் பரவாயில்ல, இப்போதைக்கு நான் இதை நல்லா ரிஃபைன் பண்ணி வச்சுட்டேன்னா பின்னாடி வர்ற அதாவது பின்னாடி வர நாட்களில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு வகையில் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டுப்பார். இந்த மாதிரி என்னோடய தங்கச்சியோட மனசில் வந்து நீ நல்லா இடம் பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபியான்சி, அவளை பற்றி என்னன்னே தெரில, ஆனால் அவள் வந்து ஹெவனால் ஃபேவர் பண்ணப்பட்ட ஒரு டாக்டர்னு வந்து எனக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வெளியில் வந்து ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி உங்களோட ஃபியான்ஸேவும் உங்களோட மாமனாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு இதை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவங்க எல்லாருமே வந்து இப்போ அவங்க அப்பாவும் அப்புறம் இவளோட அப்பாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து கைண்ட்னஸாக வந்து அவகிட்ட நடந்துக்க எப்போவுமே அவளோட பாஸ்ட் லைஃப்லேயும் கூட ஹீரோவோட அப்பா வந்து அவளை வந்து தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் வந்து பார்த்துருப்பாரு. இவ்வளவையும் வந்து அவங்க அப்பாவும் கூட இந்தளவுக்கு வந்து அவளை பார்த்துருக்க மாட்டார். ஆனால் அவங்க வந்து எல்லாமே கேர் பண்ணி அவ்வளோ நல்லா ஒரு இடத்துல மட்டும்தான் அதாவது ஒரு நல்ல இடத்துல தான் வந்து அவளை வச்சுருப்பார். எப்போவுமே என்ன தான் வந்து சண்டை வந்தாலும் அவளை வந்து எப்போவுமே ரொம்ப பாசமாக கவனிச்சுப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து அவனோட தங்கச்சிக்கு அந்த பண்ணின அந்த விஷயத்தை நினச்சி அவங்க அப்பா வந்து பாஸ்ட் லைஃப்லேயுமே வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். கடைசியாக வந்து பண்ண ஸ்கீமிங்னால இந்த இடமே வந்து ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. இவன் இன்னும் எத்தனை பேர்த்தினால வந்து வெறுக்கப்படுறான்ட்டு தெரியல. இனியுமே வந்து அவன் வெறுக்கத்தான் பட போகிறான். ஏன்னா இவனால் நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி யங் மாஸ்டர் வந்து வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து வர்றாரு. வந்தோடனே வந்துட்டு ஓ வாங்க அங்கிள், நான் வந்து உங்களை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி ஹீரோ வந்து நல்ல விதமாக வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வருங்கால கணவன் மனைவிகள் நீங்கள் பேசுங்க, நான் இங்கே 2 பேருக்கு வேற ஒரு வேலை இருக்குதுப்பா, நாங்கள் போய் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பேசிகிட்டே வெளியில் போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, இவன் வந்து எப்படி இருந்தாலுமே என் பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் படி இவன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மேரேஜ் வந்து கட் தான் பண்ணுவான். ஏன்னா இவன்கிட்ட வந்து மேரேஜ் வந்து இப்போ உனக்கு முக்கியம் கிடையாது, இவனுக்கு தேவையெல்லாம் பவர் தான். ஸோ இவன் வந்து இந்த மேரேஜ் வந்து கேன்சல் பண்ண போகிறான். நான் அந்த போன லைஃப்பில் வந்து இவன் மேலே இருந்து லவ்னால வந்து நான் இந்த மேரேஜை கேன்சல் விடாமல் இத்தனை இடத்த நான் பண்ணினேன். ஆனால் இந்த தடவை வந்து இவன் கேன்சல் பண்ணாலுமே வந்து திரும்பவும் நான் அதே தான் பண்ணணும். போன லைஃப்பில் எப்படி நடந்தனோ அதே மாதிரி இந்த நிலைமையிலையும் வந்து நடந்துக்கணும். ஆனால் கரெக்டாக அந்த டைம் வரும்போது இவனை நானும் பிட்ரே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து அவளையே வந்து வெறி கொண்டு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து நீ என்னை இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை, எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு அழகான ஃபியான்ஸே வந்து கிடைக்க போகிறாங்கன்னு சொல்லி தான் நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டு கேன்சல் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவளை வந்து இவனுக்கு பாஸ்ட் லைஃப்பில் வந்து சுத்தமாகவே பிடிக்காது. ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் தான் பண்ணியிருப்பான். ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மேரேஜ் வேணான்னு சொல்லுவான். ஆனால் இப்படி அவன் சொல்லுவான்னு சொல்லி இவ்வளோ எதிர்பார்த்துருக்க மாட்டான். இல்லை, நீங்கள் ஏன் வந்து இப்படி சொல்கிறீங்க, நான் வந்து இது எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எதிர்பார்க்கலையா? ஓ, நீங்கள் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சிட்ருப்பீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ வந்து ஆக்சுவலாக வந்து இவளோட ஃபார்ச்சூன் பாயிண்ட்டை பார்த்தா அது வந்து 8000 இருக்குது. ஸோ உண்மையாலே வந்து ஹேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து பாஸ்ட் லைஃப்பில் எப்படி நடந்துக்கிட்டாரோ அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக வந்து இப்போ எல்லா விஷயத்துலையுமே நடந்துருக்கு. இவளை வந்து கேர் எடுத்து பேசுகிறாரு, கேர் எடுத்து வந்து பார்த்துக்கிறாரு. அதை பார்த்துட்டு இவளுக்கு என்ன டவுட் க்ரியேட் ஆகுதுன்னா, ஒருவேளை நான் ரீஎன்கார்னேஷன் ஆனங்காட்டி வந்து ஏதாவது சில மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் இப்பேற்பட்ட ஒரு ஆள் கிடையாது, இவன் இப்படி பேச மாட்டேனே கைண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இப்போ அவளோட ரூமுக்கு வந்து திரும்ப போயிடுவாங்க. அதாவது அந்த சாப்பிட்ற இடத்துக்கே. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவன் வந்து முதல்ல போக, ஏன் வந்து நீ ஒரு மாதிரி இருக்க, அந்த ராஸ்கல் அவன் வந்து அவனை ஏதாவது புள்ளி பண்ணானா? இல்லைப்பா, நான் வந்து
என்னை புள்ளியெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ ஏமா கவலைப்படுற, அந்த நாய் கண்டிப்பாக வந்து உன்னை புள்ளி பண்ணியிருப்பான், அவனை வந்து நீ இப்போவுமே வந்து காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்க பாரு, அவன் வரட்டு அவனுக்கு நல்ல பாடத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோமே வந்துட்டு நான் ஏன் போய் என் ஃப்யூச்சர் ஒய்ஃப் வந்து புள்ளி பண்ண போகிறேன், நீங்கள் ஏன் பார்த்து அப்போவே புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு இப்போவுமே வந்து ஷாக்கிங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த சாப்பாடு வந்து இவளுக்கு ஊட்டி விடுவார். இதெல்லாம் வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து இவ எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டான். என்னடா இவன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ உங்களுக்கு சரியான ஒரு ப்ரைவசியான அந்த இது கொடுக்குறக்கோசம் அவங்க அப்பாவும் அதாவது 2 அப்பாவுக்குமே வந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்படி போனோடனே இவர் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம 2 பேர்த்தோட அப்பாவுமே வந்து இங்கேருந்து போயிட்டாங்க, இதுக்கு மேலேயும் வந்து நீ டிவைஸ் பண்ணுறது வந்து தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் வந்து உன்னை டிவைஸ் பண்ண போகிறேன், எனக்கு உன்னை பற்றி தெரியும், உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது தானே, அப்படியே எனக்கு பிடிக்கிற மாதிரி வந்து நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் உன்னை பிடிக்காதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு ஸ்னீக்கிங் அட்டாக் மாதிரி அவங்க மேலே பண்ண போகும்போது அவள் வந்து அதை தடுத்துருவா. ஓ உன்னோட கல்டிவேஷன் லெவல் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி எனக்கு நியூஸ் எதுவுமே வந்து வெளிப்படலையே, ஸோ நீ இது வந்து ஹைடாக வச்சுருக்க, எதுக்கு ஹைட் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்னா என்னோடய ஸ்ட்ரென்த் வந்து நான் ஜாஸ்தியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், எனக்கு வந்து அது தேவைப்படுது. இப்போ உன்னோட பவரை பார்க்கும்போது இப்போ நான் அதை விட வந்து ஜாஸ்தியாக வந்து கல்டிவேட் பண்ணி இப்போ இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஆஃப்டர் ஆல் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த்னால தான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான்டா நீ என்னோடய பாஸ்ட் லைஃப்லேயும் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல இவன் வந்து இந்த உலகத்தை பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவளை விடவே மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி ஏன்னா என் பக்கத்தாடி நீ வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை வந்து நான் அட்டாக் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் அட்டாக் பண்ணுவோம். ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து பிடிச்சிட்டு அந்த லவ் போஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க ஜப்பானில், அந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஸ்டான்ஸில் வந்து நிறுத்தி வச்சுட்டு உனக்கு என்ன வேணுங்கோ, எதுக்காக வந்து நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்ன வேணுமா, ஆக்சுவலாக வந்து ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதே தான் எனக்கும் வேணும். ஸோ இப்போ நான் வந்து அதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லி இப்போ 2 பேருமே வந்து இன்டிமேட்டாக இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து அவள் விடிஞ்சுனி வந்து அவள் போயிடுவா, ஹீரோக்கு ஒரு மூஞ்சிலையும் கூட முழிக்காமல். அப்போ ஹீரோ வந்துட்டு இவன் வந்து என்னை பழி வாங்க துடிக்கிறான்ட்டு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து இவள் போகும்போதே வந்து இந்த சிஸ்டம் வந்து எனக்கு 2 சாய்ஸ் கொடுத்தது. ஃபஸ்ட்டு வந்து இவளை வந்து நான் என் வழிக்கு கொண்டு வரணும், இவளை வந்து திறமை என்னை நேசிக்க வைக்கணும், நான் அவள் கூட சேர்ந்து ஒன்றா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா வந்து இவளை வந்து நான் மறுபடி டிவைஸ் பண்ணி கொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து 2 ஆப்ஷன் காமிச்சிச்சு. பட் நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து சூஸ் பண்ணேன். செகண்ட் ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா எங்கள் 2 பேர்த்தோட ஃபேமிலி வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. எடுத்துனே வந்து நான் எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணி உடைக்கிறதுக்கு வந்து விரும்பலை. எப்படி என்ன தான் 2 பேர்த்துக்குமே அதாவது அந்த 2 ஆப்ஷனுக்குமே வந்து சேம் ரிவார்டாக இருந்தாலும் கூட நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா போன லைஃப்பில் வந்து நான் வந்து அவளை கொண்டிருப்பேன். ஸோ இந்த லைஃப்பில் வந்து எனக்கு அவளை கொல்றதுக்கு வந்து விருப்பம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கா, இவளை ஏன் நான் போய் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்னென்ன வேலை பண்ண வேண்டியதுக்கு இந்த கூ பாரதேசினால் உண்மையான கூ வந்து இத்தனை வேலை பண்ணி விட்டு போயிருக்கான் பாரு. இனி நான் இவளை வந்து திறமையாக வழிக்கு கொண்டு வரணும், நல்லவனாக வந்து நடிக்கணும். ஆக்சுவலாக இப்போ என்னோடய மாற்றங்களெல்லாம் பார்த்துட்டு அவள் வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய டிமானிக் நேச்சர்னால தான் வந்து ஏதாவது ஆயிருக்குன்னு சொல்லி அவன் நம்புவா. ஏன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து நடந்துக்கிறங்காட்டி ஒரு வேளை அவள் நான் ரீஇன்கார்னேட் ஆனங்காட்டியும் கூட ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கூட அவளை பற்றி நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இப்போ எல்லா கோட்டையும் முதலேருந்து அழிச்சிட்டு மறுபடியும் ஆரம்பித்து எத்தனை வேலைடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி நினச்சிட்ருக்க. அதே சமயத்தில் வந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சர்வெண்ட் இருப்பா. அவகிட்டையுமே வந்து இவன் இந்த மாதிரி யங் மாஸ்டர் கூவை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவளுமே வந்து ஹீரோ பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் சொல்கிறாள். ஹீரோ வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து யாரையுமே வந்து நல்லா வந்து பேச மாட்டார், எடுத்தெறிஞ்சு தான் பேசுவார், மூஞ்சி காட்ட மாட்டார். ஆனால் இப்போ அவர் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாரு மேம். அவர் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்டையுமே வந்து ஜென்டலாக வந்து நடந்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கும் அதுதான் புரியல, ஏன் வந்து இவன் திடீர்னு வந்து இவ்வளோ மாற்றமாக வந்து இவன் நடந்துக்கிறான். எது எப்படியோ நான் வந்து கண்டிப்பாக உன்னை பழி வாங்குற எண்ணத்துலேருந்து மட்டும் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி உங்களை கொல்லணுங்கிற எண்ணம் வந்து லைட்டாக கம்மியாக இருக்குது. ஸோ அதனால வந்து உங்களோட ஃபார்ச்சூன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ வந்துட்டு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக வந்து பெண்களுக்கு வந்து என்ன தேவை, அவங்களுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கேராக பேசினா போதும். நம்ம ஆக்சுவலாக வந்து உண்மையாகவே கேர் பண்ணிட்டு அவசியம் கிடையாது. நம்ம கேர் பண்ணுற மாதிரி நடிங்கடா, பார்க்குற உங்களுக்கு தான் சொல்கிறேன், கேர் பண்ணுற மாதிரி நடிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து லவ் எல்லாமே செட் ஆகும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து ஒரு அட்வைஸ் போட்டிருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து
சீனங்கட்டை ஹீரோ வந்து இந்த மாதிரி அபாண்டன் லேண்ட் ஒன்று இருக்குது அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே என்ன இடம் ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோவோட தங்கச்சி வந்து அந்த இடத்துலேருந்து ட்ரெயின் ஆகிட்டு வந்துருப்பாள். அந்த இடம் தான் இவன் வந்து அந்த இடத்துலேருந்து வந்து தப்பிச்சு வந்துட்டுருப்பாள். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு மான்ஸ்டர் வந்து இந்த அபாண்டனான லேண்டில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே இத்தனை எல்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாமே வந்து பவர்ஃபுல்லான ஆளுகளாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பீச் ட்ரீக்கு வந்து ஒரு தனி பவர் இருக்குது, அதுக்கு வந்து உயிர் இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அந்த எல்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த பீச் ட்ரீயை தான் வந்து ஒரு கடவுளாக வந்து வழிபடணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போது நல்ல வேலை யங் மாஸ்டர் கொடுத்த அந்த டெயில்ஸ்மேனால் வந்து தப்பிச்சிட்டேன், இதை போய் நான் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் சீனங்கட்டை ஹீரோவோட தங்கச்சி வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இப்போ ஏற்பட்ட நான் ஆக்சுவலாக நானுமே வந்து ஒரு பிரின்சஸ் தான், ஆனால் நான் வந்து இப்படி தெருவில் நடந்து போக வேண்டியதுன்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தன் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நடப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றும் பேச தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கேன். இல்லை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, எனக்கு வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து உங்கள்கிட்ட மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன தைரியமாக இருந்தால் வந்து நீ எங்கிட்ட இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அங்கே ஒரு ட்ராகன் வருது. எல்லோரும் பார்த்துட்டு இது யங் மாஸ்டர் குவோட மவுண்ட்ரா, மேலே பாரு யங் மாஸ்டர் வந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்துட்டு வந்து அவளுக்கு வந்து கடுப்பாகுது. நீ போன லைஃப்பில் வந்து, அதாவது போன லைஃபுங்கிற பாருங்க, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நான் சின்ன வயசாக இருக்கும்போது நீ பண்ண நீ அதையுமே நான் மறக்கலடா கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளே தான் நினச்சிட்டுப்பா. அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து உன்னை பார்த்து எவ்வளோ நாட்கள் ஆச்சு, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யங் மாஸ்டர் கு நீங்களா, உங்களை பார்த்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து அவனை கண்டுக்காமல் டேரெக்டாக அவன் தங்கச்சிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன எப்படி இருக்க, பரவாயில்ல நீ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வளர்ந்துட்ட, அது மூலமாக என்னோடய தங்கச்சி ரொம்ப அழகாக இருக்கா போல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் வந்து இதுக்கு என்ன அர்த்தம் யங் மாஸ்டருக்கு, நான் வந்து உங்களை மதித்து வந்து பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட என்னை மதிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்து அவனை அட்டாக் பண்ணிடுவார். அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் என் தங்கச்சி கூட பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுக்குடா வந்து தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, மூடிட்டு நில்லு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் வந்துட்டு இந்த மாதிரி நீ எதுக்கு இங்கே வந்துட்டுருக்க, எனக்கு ஒன்றும் உன்னோட உதவி வந்து தேவை கிடையாது, நீ வந்து எனக்கு உதவி பண்ண வேண்டாம், இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் எதுக்கு வந்து உனக்கு உதவி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீ வந்து என்னோடய தங்கச்சிக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தே, என்ன பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ண போகிற, இப்போ என்னை வந்து அட்டாக் பண்ண போகிறியா, நான் வந்து ஒன்று சும்மா விட மாட்டேன் கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. நான் வந்து இம்பீரியல் பிரின்ஸ்னு உனக்கு தெரிஞ்சுமே வந்து நீ வந்து எங்கிட்ட இவ்வளோ திமிராக பேசினா, அந்த எல்டர்ஸில் வந்து நீயுமே வந்து ஒரு டிசிபிள், அதாவது அங்கே இருக்கிற எல்டர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டிசிபிள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி எல்லா எல்டர்ஸுக்கு வந்து ஒரு எல்டருக்கு வந்து நீ ஒரு டிசிபிளுங்கிற அந்த திமிர்த்தனத்துலேருந்து பேசுகிற. ஆனால் என் தங்கச்சி கூட வந்து நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது, ஸோ உன்னை வந்து இப்போயே கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து போட்டு தெளிவாக அதில் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு போயிடும், அவனோட சோல் மட்டும் தப்பிச்சு போயிடும். ஏன்னா அவன் ஒரு ட்ரெஷர் வச்சுருப்பான், அது மூலம் தப்பிச்சு அவன் போயிட்டுருக்க. எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்து நிறைய என்ன சொல்கிறது, ஒன்றும் காசிப் பேசுகிறாங்க, புறணியும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து அவரோட தங்கச்சிக்கிட்ட வந்து இப்படி நடந்துக்க மாட்டார், ஏன் வந்து இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சி இருந்துட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி நல்ல மாதிரி வேஷம் போட்டிருக்க, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சின்ன வயசில் நான் பண்ணுதா, சரி நீ அதை நீ மறக்க வேண்டாம், நீ வந்து அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நீ வந்து தேங்க்ஸ் சொல்லவதுக்கு நானும் வந்து விரும்பலை. நான் வந்து ஜஸ்ட் இந்த பீப்புளுக்கெல்லாம் வந்து தெரியப்படுத்துறதுன்னா உன்னை புள்ளி பண்ணுறது, இந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே வந்து நான் மட்டும்தான் பண்ணணும், வேறு யாராவது என் தங்கச்சிக்கிட்ட பண்ணால் அவங்களுக்கு வந்து மரணம் மட்டும்தான் நிகழும் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ ஏன்டா ரொம்ப நல்லவமாக நடிக்கிற, எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினச்சியா, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நல்லா தெரியுமா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைடா, நான் வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு பழி எடுத்தே தீருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்ல விஷயந்தான், நல்லா வந்து பழியிடுமா, நல்லா வந்து முயற்சி செய். அதுக்கு முன்னாடி வந்து உன் கல்டிவேஷன் லெவலில் வந்து ஜாஸ்தி பண்ணி இந்த கல்டிவேஷன் பேச வச்சுட்டுலாம் வந்து என்ன உன்னால் பழி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் ஹீரோ பண்ணது வந்து ஒரு தவறான ஒரு செயல், அதாவது அந்த இம்பீரியல் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இது வந்து விதி மீறல் மாதிரி. ஸோ ஹீரோவோட இம்பீரியல் ஃபேமிலியிலேருந்து வந்து வர்றாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து விதிமீறல் வந்து பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களை வந்து ஆன்செஸ்ட்ரல் ஹாலுக்கு வந்து எல்லாருமே வந்து சமன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு புரிஞ்சுது, நானுமே வந்து எல்டர்ஸ் பார்த்து பல நாட்கள் ஆச்சுல, நான் போய் இந்த பனிஷ்மெண்ட் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இவளுக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இவன் வந்து இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, ஏன் வந்து இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல்
இது எனக்காக இவன் பண்ணியிருந்தாலும் கூட, ஆனால் இவன் எனக்காக பண்ணான்னு என்னால் சொல்ல முடியாது. அவனுக்காக தான் வந்து இவன் பண்ணியிருப்பான். ஏன்னா இவன் எப்போவுமே இப்படி தான் ரூத்லெஸ்ஸான ஒரு கேரக்டர். ஆனால் இந்த விஷயத்துக்காக அவன் பண்ணுறான். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஓவராக போன பனிஷ்மெண்ட்டு. அவனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பனிஷ்மெண்ட் வந்து ஓவராக தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இப்போவுமே வந்து சரியாக புரியல, இவன் ஏன் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க ஆக்சுவலாக வந்து ஹீரோவோட தங்கச்சிக்கு வந்து ஃபார்ச்சூன் பாயிண்ட் வந்து ஹீரோவோட ஃபியான்ஸேவோடவே ஜாஸ்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அவளுக்கு 8,000 இருக்குன்னா அவளுக்கு 9,000 இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அது மட்டும் இல்லாமல் இருந்த இடமே ஒரு மிஸ்டீரியஸ் லேண்ட். அதை பற்றியுமே வந்து அந்த ஸ்பிரிட் வந்து ஹீரோக்கிட்ட ஆல்ரெடி வந்து இன்ஃபார்ம் பண்ணிடும், இந்த மாதிரி இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ வந்து அந்த ஹீரோவோட மவுண்ட் ட்ராவலில் வந்து அங்கேருந்து கிளம்பி இந்த மாதிரி அவரோட இடத்துக்கு போக, அவரோட இடத்துல வந்து ஒரு அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ரெசிடென்ஸ் வந்து இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு, அதாவது இந்த ரெசிடென்ஸ் அங்கே வந்து ஹீரோ போகும்போது வந்து ஹீரோக்கான ஒரு சர்வன்ட்ஸ் எல்லாருமே வந்து கல்டிவேஷனை வந்து பின்பற்றி வர்றவங்க தான். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கல்டிவேட்டர் தான். அவங்க எல்லாருமே வந்து ஹீரோவை பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்காக வந்து ஒரு 9 tailed ஃபாக்ஸ்லேருந்து வந்த ஒரு கிளானில் வந்து ஒருத்தி வந்து உள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் வந்து உங்களுக்காக வந்து ஒரு விஷயம் வந்து ஏதோ இன்ஃபார்ம் பண்ணணுன்னு சொல்லி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஹீரோக்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே வந்து எப்படி அந்த அதாவது இந்த லோவர் ரோடில் இருந்த ஒரு பிரின்சஸ், அவளை வந்து ஹீரோ வந்து மைண்ட் கண்ட்ரோல் சீல் பண்ணி வச்சுருப்பாரோ அதே மாதிரி தான் வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து பண்ணி வச்சுருப்பார் போல். எல்லாருமே பார்க்குறக்கு வந்து டிமானிக் நேச்சர் மாதிரி தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீமன் அந்த ஆரை வந்து அவங்கள பார்த்தாலே வந்து தெரிய வருது. ஸோ ஹீரோ வந்து மேக்ஸிமம் அவருக்கு கீழே வர எல்லாத்தையுமே வந்து டீமன் கல்டிவேட்டரை வந்து மாற்றி வச்சுருப்பார் அவரோட கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி. அதே சமயத்தில் ஹீரோ விசிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 9 tailed ஃபாக்ஸ் வந்து வந்திருக்கும் 9 tailed கிளான்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து இப்போது விதிமீறல் வந்து பண்ணியிருப்பார். அதாவது அந்த ஹீரோ கொண்டது வந்து ஹீரோவோட கிளானில் ஒரு எல்டரோட டிசிபிள். ஸோ அவங்களோட ஓன் மெம்பரையும் வந்து ஹீரோ வந்து கொண்டங்காட்டி வந்து அவங்க எல்லாருமே வந்து ஹீரோவுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்காக வந்து ரெடியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சோல் வந்து எஸ்கேப் ஆச்சுல, அது போய் அவன் கண்ணங்கிட்ட போய் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி நீ எனக்காக வந்து அவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது, ஆனால் இப்போ இருக்கிற என்னோடய கல்டிவேஷன் அளவுக்கு வந்து கண்டிப்பாக என்னால் வந்து அவங்க கூட ஃபைட் பண்ண முடியாது. டைம் வரட்டும், நான் என்னோடய கல்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவனை நான் கையால் அவன் கதையை முடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ரெடியாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட ஃபியான்ஸேக்கு வந்து ஹீரோ நடந்துக்கிறது வந்து டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்க. இப்போ அவருக்குமே வந்து ஹீரோவை பற்றி ஒரு எண்ணங்களெல்லாம் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கும். ஹீரோ எல்லா கோட்டையும் வந்து அழிச்சிட்டு திரும்ப முதலேருந்து போட ஆரம்பிச்சிருப்பார். இப்போ இப்படி எல்லாமே வந்து சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கேன். இதோடய வந்து இந்த பார்ட் முடியுது கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் மீட் பண்ணிக்கும். பை கைஸ்.